அஜித்துக்கும் நாமத்த போட்டுட்டாங்களே த்ரிஷா. சூர்யால இருந்து தனுஷ் வரைக்கும் இதுக்கு முன்னாடி இத்தன பேரா? சினிமாவுல பல நடிகர்கள பிரேக்கப் பண்ணி கழட்டி விட்ட நடிகையா த்ரிஷா வலம் வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னும், இப்போ அஜித்துக்கும் அதே நாமத்த அவங்க போட்டிருக்காங்க அப்படிங்கிற மீம் ஒண்ணு தீயா பரவி சோஷியல் மீடியாவையே குபீர்னு சிரிப்பலையில அழுத்தியிருக்கு. விடாமுயற்சி படத்தோட ஹேஷ்டேக் ஒரே நாள்ல காணாம போன நிலையிலயும், அந்த படத்த பத்தின ட்ரோல்கள் சோஷியல் மீடியாவுல அதிகமா பரவிட்டு வருது. யாரு அந்த பிரகாஷ் அப்படின்னு விஜய வச்சு பல மீம்கள் சுற்றிட்டு வரக்கூடிய நிலையில, இப்போ த்ரிஷா நாமம் போட்ட நடிகர்களோட லிஸ்ட் அப்படின்னு இன்னொரு மீமும் வலம் வருது. மகிழ் திருமேனி என்ன காரணத்துக்காக தேவையில்லாம பிரேக் டவுன் படத்தோட கதையில இல்லாத ஒரு விஷயத்த திணிச்சு மீம் கிரியேட்டர்களுக்கு கண்டென்ட் குடுத்தாரு அப்படிங்கிற கேள்வியையும் ரசிகர்கள் எழுப்பிட்டு வராங்க. அஜித் குமாரோட விடாமுயற்சி படம் அப்புறம் அஜித் குமார் ஹேஷ்டேக் எல்லாமே ட்ரெண்ட்ல இருந்து ஒரே நாள்ல காணாம போயிட்ட நிலையில ட்ரெண்டிங்ல த்ரிஷா தான் இருந்துட்டு வராங்க. அதுக்கு காரணம் அவங்கள வச்சு ஏகப்பட்ட மீம்களும் ட்ரோல்களும் குவிஞ்ச வண்ணம் இருக்குது. ஹீரோயினா த்ரிஷா அறிமுகமான மௌனம் பேசியதே படத்திலேயே அமீர் அவங்களுக்கு எழுதின கதாபாத்திரம் தான் பல படங்கள்லயும் தொடர்றதா சொல்றாங்க. அந்த படத்துல சூர்யா த்ரிஷாவை காதலிக்க கடைசியில த்ரிஷா இன்னொருத்தரை காதலிக்கிறதா சொல்லி நாமத்தை போட்டுருவாங்க. அதுக்கு பின்னாடி விண்ணை தாண்டி வருவாயா, கொடி, 96 மாதிரியான படங்கள்லயும் த்ரிஷா சிம்பு, தனுஷ், விஜய் சேதுபதிக்கு நாமத்தை போட்டாங்க அப்படின்னும், மங்காத்தா படத்துல அஜித் கிட்ட அதெல்லாம் நடக்காது, அஜித் தான் த்ரிஷாவுக்கு நாமத்தை போட்டாரு அப்படின்னு ஏற்கனவே ஒரு மீம் வைரல் ஆச்சு. இந்த நிலையில விடாமுயற்சி படத்துல அஜித்துக்கும் த்ரிஷா நாமத்தை போட்டுட்டாங்க அப்படின்னு இப்போ அந்த மீமையே ரீகிரியேட் பண்ணி சோஷியல் மீடியாவுல மீம் கிரியேட்டர்கள் அளப்பறைய கிளப்பிட்டு வராங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவர் ப்ரோ அப்படின்னும், த்ரிஷாவுக்குன்னே இப்படியான கதாபாத்திரங்கள் எப்படிதான் அமையுதோ அப்படின்னும் ரசிகர்கள் கேள்வி எழுப்பிட்டு வராங்க.